புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். ஹைதராபாத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான குருமூர்த்தி தன்னுடைய மனைவியை கொலை பண்ணி உடம்ப சதை வேற எலும்பு வேற தனித்தனியாக வெட்டி எடுத்து சதை பகுதிகளை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சும் எலும்பை உரலில் போட்டு பொடியாக்கி ஏரியில் கரைத்து அரங்கேற்றிய ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான குருமூர்த்தி ஹைதராபாத்தில் உள்ள டிஆர்ஓவில் பாதுகாவலராக பணியாற்றி வருவதால் மீர்பட் நகரில் மனைவி மாதவி மற்றும் தன்னுடைய 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் குருமூர்த்திக்கு மனைவி மாதவியின் நடத்தை மீது சந்தேகம் ஏற்படவே இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்திற்குள் சண்டை நிலவி வந்தது. நாளடைவில் இது வழக்கமாக மாறிய நிலையில் கடந்த வாரத்தில் சங்கராந்தி பண்டிகைக்காக குழந்தைகளை மாதவியின் பெற்றோரின் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த 18ஆம் தேதி முதல் மாதவி மாயமாகி இருக்கிறார். இதைத் தொடர்ந்து கணவன் குருமூர்த்தியும் மாதவியின் தாயும் சேர்ந்து மேற்பெட்டு காவல் நிலையத்தில் மாதவி காணாமல் போனது குறித்து புகார் அளித்தனர். సుబ్బమ్మ భర్త పేరు వెంకటరమణ అనే మహిళ ఫిర్యాదురాలు పోలీస్ స్టేషన్కి వచ్చి ఫిర్యాదు ఇవ్వడం జరిగింది. ఆమెకి 3 కుమార్తెల సంతానము. పెద్ద కుమార్తె అయిన మాధవిని సుమారు 13 సంవత్సరాల క్రితము గురుమూర్తి అనే వ్యక్తికి ఇచ్చి మ్యారేజ్ చేయడం జరిగింది. వీళ్ళిద్దరిది కూడా ప్రకాశం డిస్టిక్. గురుమూర్తి అనే వ్యక్తి ఆర్మీలో పనిచేసి రిటైర్ అయి ప్రస్తుతం కంచన్బాగులో సెక్యూరిటీ గార్డ్గా పనిచేస్తుండ్రు. గత 5 సంవత్సరాలుగా మన వెంకటేశ్వర కాలనీ జిల్లాలగూడలో ఉంటుండ్రు. ఉన్న తర్వాత ఫిర్యాదు ఇచ్చిన సుబ్బమ్మ దాంట్లో ఇచ్చిన కంప్లైంట్ ఏంటనగా 16వ తారీఖు ఈ నెల జనవరి 16వ తారీఖు తన కుమార్తె మాధవికి అల్లుడికి గురుమూర్తికి ఇద్దరికి చిన్నపాటి గొడవ జరిగిందని, ఆ గొడవ జరిగితే మధ్యాహ్నం 12 o'clock ఆ సమయంలో ఈ మాధవి ఇంటి నుంచి వెళ్ళిపోయిందని చెప్పి ఫిర్యాదు ఇవ్వగా ఆమె ఫిర్యాదు మేరకు కేసు నమోదు చేయడం జరిగింది. అటు కేసు నెంబరు 81/2025. అటు కేసు విచారణలో ఉంది, దర్యాప్తు చేస్తున్నాము. எனவே புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்திய பொழுது காணாமல் போன மனைவி மாதவியை அவரது கணவர் குருமூர்த்தியை கத்தியால் குத்தி கொலை செய்த திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது. இதைத் தொடர்ந்து குருமூர்த்தியை கைது செய்த போலீசார் கொலையான மாதவி குறித்து விசாரித்ததில் அவர் கூறியதை கேட்டு போலீசாருக்கே தலை சுற்றியது. ஆம், இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத விதமாக கொலை செய்த மனைவி மாதவியின் உடலை வெட்டி துண்டுகளாக்கி ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கிறார். பின்னர் யூடியூப் மற்றும் ஆங்கில படங்களில் எலும்புகளை கரைப்பது எப்படி என பார்த்திருக்கிறார். பின்னர் சோதனை முயற்சியாக தெருநாய் ஒன்றை கொன்று அதனை வெட்டி குக்கரில் வேக வைத்து வெயிலில் காய வைத்து பொடி பொடியாக்கி கால்வாயில் கரைத்திருக்கிறார். இதே பாணியில் அவரது மனைவி மாதவியின் உடல் துண்டுகளை எடுத்து எலும்பு சதை என தனித்தனியாக பிரித்துள்ளார். பின்னர் சதையை பிரஷர் குக்கரில் வைத்து வேக வைத்து சிதைத்தும் எலும்புகளை உரலிலும் மிக்சியிலும் போட்டு பொடியாக்கி மீண்டும் வேக வைத்து அனைத்தையும் சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்துச் சென்று ஏரியில் கரைத்து விட்டதாக கூறியிருக்கிறார். மேலும் உடலை முழுவதுமாக வெட்டி வேக வைக்க 3 நாட்கள் எடுத்துக்கொண்டதாக அவர் போலீசில் தெரிவித்திருக்கிறார். குருமூர்த்தியின் இந்த அரக்கத்தனமான செயலை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவர் குறிப்பிட்ட மீர்பெட் ஏரிக்கு மோப்ப நாய்களின் துணையோடு சென்று உடல் பாகங்களை தேடினர். ஆனால் உடல் பாகங்கள் எதுவும் கிடைக்காத காரணத்தால் போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இதுவரை நாட்டை உலுக்கிய எத்தனையோ கொலை சம்பவங்களையும் இது நடுநடுங்க வைத்திருக்கிறது. இதே போன்ற கொடூரமான வழக்குகளை பற்றி நம்முடைய கோப்பியம் நிகழ்ச்சியில் நாம் முன்னாடியே சொன்னது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகம் குற்றங்களை இன்னும் கொடூரமாகவும் மனுஷனை ஈவு இறக்கம் இல்லாதவனமாகவே மாற்றிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதற்கு உதாரணம் டெல்லி ஸ்ரத்தாவோட கொலை முதல் இன்றைய வெங்கட மாதவியின் கொடூர கொலை தான் இதுக்கெல்லாம் சாட்சின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.